அறநிலைத்துறையில நமக்கு ஒரு சூப்பர் ஜாப் வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. வாங்க அந்த ஜாப்க்கான டீட்டெயில் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறையிலிருந்து அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் எழும்பூர் சென்னை மாவட்டத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான அறிவிப்பு பத்தி இதுல பார்க்கலாம். அதாவது 10/5/2025 வெளியிட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பதவியோட பேரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மேலக்குழுவுக்கு 15,300லேருந்து 48,700 வரை சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி தான் நம்மளுக்கு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இசைத்துறையில நீங்க பயிற்சி பெற்றதுக்கான சான்றிதழ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் உங்ககிட்ட இருக்கணுங்க மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பரிச்சாரகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 13,200லேருந்து 41,800 வரை சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுலயுமே ஒரு வேக்கன்சி தான் குடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். திருக்கோயில்ல நெய்வேத்தியம், அடுத்து பிரசாதம் தயார் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பிரசாதம் தயார் செய்யணும். அடுத்து விநியோகம் செய்யணும். இந்த மாதிரிலாம் ஒரு சில அ இது உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இத ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அலுவலக உதவியாளர். இதுக்கு 12,600லேருந்து 39,900 உங்களுக்கு சேலரி இருக்கும். இதுலயும் ஒரு வேக்கன்சி தான் குடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அடுத்து அத்தியாபாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 11,600லேருந்து 36,800 வரை சேலரி இருக்கு. ஒரு வேக்கன்சி தான் குடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆகம பள்ளி அப்படி இல்ல அப்படின்னா, அரசு சார்ந்த வேத பாடசாலையில நீங்க 3 ஆண்டுகள் படிச்சுட்டு, அதோட சான்றிதழ் உங்கட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பகல் காவலர். இதுக்கு 11,600லேருந்து 36,800 வரை சேலரி. ஒரு வேக்கன்சி தான் குடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அடுத்து இரவு காவலர். இதுக்கும் அதே சேலரி தான். ஒரு வேக்கன்சி தான் குடுத்துருக்காங்க. சேம் தான். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும். அடுத்து திருவழகு. இதுக்கு 10,000லேருந்து 31,500 வரை சேலரி இருக்கு. ஒரு வேக்கன்சி தான். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உபகோயில் அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோயில் சேத்துப்பட்டி சென்னை. இங்க இரவு காவலருக்கு மட்டும் ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. 10,700லேருந்து 33,700 வரை சேலரி. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில் எழும்பூர் சென்னையில குடுத்துருக்காங்க. திருவழகு அதுக்கு 6,900லேருந்து 21,500 வரையும் ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து எந்த கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துமாரி கங்கையம்மன் திருக்கோயில் கீழ்ப்பாக்கம் சென்னை. திருவழகு வேக்கன்சி தான். ஒரே வேக்கன்சி. சேம் தான். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள 10/5/2025லேருந்து 9/6/2025 வரை நீங்க திருக்கோயில் அலுவலகத்தில அலுவலக நேரத்தில போய் வாங்கிக்கிடலாம். அத பூர்த்தி செஞ்சுட்டு விண்ணப்பத்த அந்த திருக்கோயில் அலுவலகத்திலே 9/6/2025 அன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு 5:45 வரை டைம் இருக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருத்தங்கள், மாற்றங்கள் இருப்பின் துறை இணையதள முகவரியில மட்டுமே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபார்ம் குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார்ம்ல எப்படி நிரப்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட பேரு, அதுக்கப்புறம் தந்தையின் பேரு, அதுக்கப்புறம் பிறந்த தேதி, பாலினம், நிரந்தர முகவரி அட்ரஸ், அடுத்து ஆதார் அட்டை எண், கைபேசி, மின்னஞ்சல் முகவரி, அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள 10/5/2025 அன்னைக்கு நம்ம அப்ளை அன்னைக்கு வெளியிட்ட டேட்லேருந்து 18 வயசு உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து இதர தகுதி ஏதாவது இருந்தா அதுக்கான சான்றிதழ், அடுத்து நன்னடத்தை சான்றிதழ், அடுத்து ஏதாவது குற்றவியல் நடவடிக்கை இருக்கா அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆம், இல்லை அப்படின்றத நீங்க குடுத்துருங்க. அடுத்து விண்ணப்பிக்கும் கூடிய பணியில உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கு அப்படின்னா, அதையுமே நீங்க இதில மென்ஷன் பண்ணிரலாம். கீழ உங்களுக்கு உறுதிமொழி குடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு, அத அப்ளை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கீழ நீங்க என்ன குடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பிறந்த தேதியை சரிபார்க்க பள்ளிச் சான்றிதழ், ஆதார் அட்டை, இந்து மதத்தைச் சேர்ந்தவர், அடுத்து கல்விச் சான்றிதழ், நன்னடத்தை சான்று, அனுபவச் சான்று, அடுத்து சுய விலாசமிட்ட ரூ. 35க்கான அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரை. இது நீங்க சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்புற மாரி இருக்கும். அடுத்து நிபந்தனை குடுத்துருக்காங்க பாருங்க. 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அந்த ஏஜ் அந்த 10/5/2025 இது நம்ம மேலேயே பார்த்தது தான். அடுத்து இந்து மதத்தை சார்ந்தவர், அடுத்து விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு உரிய காலத்தில் பெறப்படும் இந்த விண்ணப்பங்கள் அந்த டயத்துக்குள்ள குடுக்கணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்டஸ்டட் காப்பி என்னலாம் குடுக்கணும், இது எல்லாமே நீங்க ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் குடுக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரரான
வயதிற்கான சான்று அவங்கவங்க வயசுக்கான அ சான்றிதழ் வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மாற்று சான்றிதழ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து குடுக்கணும். அடுத்து விண்ணப்ப படிவத்தில வந்து விவரங்கள் முழுமையா பூர்த்தி செய்யப்படாமலும், கேட்கப்பட்ட சான்று நகல்கள் இணைக்கப்படாமலும் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஆரம்பத்திலேயே நிராகரிக்கப்படும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் வந்து இந்த கோயில்ல உப கோயில்களுக்கும் பணியிட மாறுதல் வந்து செய்யப்படுவர். அதாவது அந்த இடத்துக்கு ஏத்த மாரி உங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகல் காவலர் மற்றும் இரவு காவலர் பணியிடம் வந்து சுழற்சி முறையில நடக்கும்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் வந்து பணியில சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை வந்து ஏதாவது இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதன் நிபந்தனையெல்லாம் ஒரு டைம் நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில வேற எதுவும் இல்ல. அடுத்து வந்து இது மாரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாரி ஜாப் டீட்டெயில் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.